ஆமா. ஹாய் செலம்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான். மதியத்துக்கு சுட சுட சோறு. சூப்பர். இன்னைக்கு கடையில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு கடைக்கு போனாங்க. அவன் ஏன்னா ஜெய் வந்து எக்ஸாமு, அவர் மிளகா கிள்ளி சாம்பார், MBA ஃபைனல் செம் அவர். ஆமாம். இன்னும் வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 2-3 முடிச்சிட்டான்னா அவன் முடிச்சிட்டான், அவ்வளோதான். மிளகா கிள்ளி சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல். வேறு என்ன போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நெல்லிக்காய் துவையல். காலையில் ஜூஸ் போட்டோமா, அந்த சக்கையை எடுத்து அப்படியே துவையல் பண்ணியாச்சு சூப்பராக, வீணடிக்காமல். அதுக்கப்புறம் எறா தொக்கு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி கம்மி, எறா தான் ஜாஸ்தி. ஆமாம், எப்போவே வெங்காயம் தக்காளி நிறைய இருக்கும், எறா கம்மியாக இருக்கும். பூஜை குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லா குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அந்த ஹாய் மெசேஜ்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை பார்க்க மாட்றீங்க, வந்து திரும்பவும் வந்து எனக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் பாருங்கள். உங்களோட நேரத்தை வந்து என்ன சொல்கிறது, கம்மி பண்ணவும், எங்களோட நேரத்தை கம்மி பண்ணவும் தான் உங்களுக்கு வந்து அழகாக கொடுக்குறோம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதுலேயே எல்லா மெசேஜும் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக போடணும். இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக போகிறோம். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஜெய் இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்குறான், ஒன்றா இல்லை, எல்லாரும் ஒரு வேலையாக இருக்கிறதால கொஞ்சம் அன்னைக்கு கூட நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தாலும் நம்ம ஹோம் டூர் போட முடியும். அதுதான், ஏன்னா அது நம்ம வந்து 2 வாடகை வீட்டில் இருந்தோம், 5 பேரும் சேர்ந்து தான் ஹோம் டூர் போட்டோம். இப்போ நம்ம சொந்த வீட்டில் வந்து ஒரு ஹோம் டூர், அதாவது எல்லாம் அடக்கிட்டு ஒரு ஹோம் டூர்னால் அது எல்லோரும் இருக்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து அதை தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு வாரமும் கண்டிப்பாக போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. நேற்றுக்கு அம்மா பாடினது நிறைய பேர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. நேற்றுக்கு அம்மா கிட்ட மைக்கே இல்லை தெரியுமா? என்னோட சொந்த குரல் தான். மைக் வந்து இல்லை, என்னன்னா பூஜா எடுத்து வச்சாங்க, நான் அதை போடவே மறந்துட்டேன். ஏன்னா என்கிட்ட மட்டும்தான், என் காலரில் தான் மைக் இருந்துச்சு, அந்த சவுண்டில் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அம்மா மைக் போட்டு பாடினாங்கன்னா இன்னும் பெட்டராக கேட்டிருக்கோம் உங்களுக்கு. அதான் மைக் போடாத இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்னன்னே தெரியல, எல்லாம் வந்து செட் பண்ணி ரெடி பண்ணால் கூட நான் மைக் இல்லைன்னு கடைசியில் டென்ஷன் ஆகிட்டு, அப்புறம் 4 வேளை கொஞ்சம் கேட்டுச்சு, ஓகே அப்படி சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். ஆமாம், ஏன்னா அவ்வளோ பேசணும், நாங்கள் மைக் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு மைக் போடாமல் பேசி. ஆமாம், இப்போ கீழே என்ன வேலைகள் போயிட்டுருக்குன்னா, குழம்பு மிளகாய் தூளுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்ட் ஒன்று. நீ கொஞ்ச நேரம் போய் படுத்த, எத்தனை பேர் வந்துட்டாங்க தெரியுமா மேலே? இல்லை, முடியல. 3:30 மணிக்கு எழுந்தேன் நான், என்னால் சுத்தமாக முடியல. இன்றைக்கி ரிப்ளை எல்லாம் பாருங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தேன். ஏன்னா நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்துச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு சமைக்கிறதுக்குள்ளே பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும் நீ எண்ணெய் போட்டு வாட்டிட்டாங்க. என்ன பூனை எழுப்பவும் மனசு வரல எனக்கு. சரி இப்போ தான் போய் நீ சொல்லிட்டு வர படுத்தையா, ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து பண்ணிடுங்க, நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், வேலை தான் நமக்கு ஆகணும். ஏன்னா சாட்டர்டே வரையா நாளைக்கு லீவ், அதனால் அவங்கள கொடுத்து அனுப்பிட சொல்லிட்டேன் அரைக்க. ஓகேடா. வேறு என்ன போட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நான் விஷ் பண்ணிட்டேனா? பண்ணிட்டேன். ஓகே, சந்தோஷமா இருங்க. பாய். பாய்டா.